அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு வீடியோ. வித்தியாசமான வீடியோ அப்படின்னா நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வார்த்தை வந்து நிறைய பேர் வந்து இப்போ சமீபத்தில் பயன்படுத்துறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் ஒரு வார்த்தை. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன்னா உங்களுடைய தாட்ஸை வந்து ரியாலிட்டி கொண்டு வருது. ஸோ நீங்க வந்து சில சமயங்களில் சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களே, அந்த உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நிஜமாக்குறது தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன். வை மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய லைஃப்பை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த இப்போ ஒரு சுச்சுவேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு ட்ரீம் கரியர், நீங்க வந்து பெரிய ஒரு ஆஃபீஸ் பெரிய இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது சும்மா நினைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் ஆகாது. பட் அதுக்குண்டான ஒரு ஒரு வியூ இருக்கணும். ஸோ அதாவது விஷுவலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளோட தாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி வச்சுங்களேன். நீங்க வந்து நெகட்டிவாவே அதை திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் அதே சமயத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், நீங்க எப்படி முன்னேறணும், இந்த growth, கான்ட்ரிபியூஷன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க லைஃப் பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ அது எப்படி பண்ணணும்னா சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முக்கியமா விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எழுதணும். ஜேர்னல், அதாவது ஜேர்னல்னா உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா என்ன பண்றீங்கன்னு எழுத தேவையில்லை. பட் ஆனா ஜேர்னல்னா என்னென்ன தேவை உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், ஒரு 2 மாடி இருக்கிற வீடு வாங்கணும். இது வந்து ஒரு நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு வீடு வாங்கணும் 2 மாடி. அதாவது தனி பங்களா வாங்குறதுன்னா பயங்கர விலை. இப்பெல்லாம் மேபி அப்பார்ட்மெண்ட்குள்ளாரே டூப்ளெக்ஸ் மாதிரிலாம் கட்டுறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு தாட். ஆனா அந்த தாட் வந்து தாட்டாவே இருக்கக்கூடாது, எழுதணும். அது எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு, ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் இன் நுங்கம்பாக்கம் வித் 4 bedrooms 3 toilets. நான் சொல்றது சிரிப்பா இருக்கலாங்க, பட் இந்த மாதிரி நீங்க எழுதி பாருங்க. இது வந்து என்னன்னா இது ஸ்டெப், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்ணுங்க. இதை வந்து உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு வந்து யூ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். அண்ட் டெஃபினெட்லி வந்து அதை வந்து சாதிக்க முடியும். சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. வெரி 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 பாசிட்டிவ் தாட்ஸோட பாசிட்டிவிட்டியை மட்டுமே நம்ம வந்து என்ன சொல்றது உள்ள வர வைக்கணும். நெகட்டிவிட்டி வந்து வரும், ஆனா நம்ம வந்து அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது இருக்கு. ஸோ சில சமயங்கள் வந்து ஒரு ஒரு சபையில இருப்போம், ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. பட் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவா பேசுவாங்க. என்னடா இது ஒண்ணுமே வரமாட்டேங்குது, அப்படி நமக்கு என்ன இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதுவுமே நடக்காது. ஆனா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி யாராவது சும்மா இல்லப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். தெரியல, எனக்கு வந்து நான் எப்பவுமே பாசிட்டிவான தாட்ஸ்ல தான் எப்பவுமே யோசிப்பேன். நான் ரொம்ப டவுனா ரொம்ப டல்லா இருக்கும்போது கூட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இல்ல அது வந்துடும், எனிவே இன்னும் இட் வில் கம், அதை பத்தி நம்ம எல்லாம் பெருசா யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஒரு 1 வீக்ல வரும்னு நினைப்போம். சம்டைம்ஸ் ஒரு 2 வீக்ஸ் இருக்கலாம், 3 வீக்ஸ் இருக்கலாம். பட் வரும். ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும், ரஜினி சார் சொல்ற மாதிரி. ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கணும். விஷுவலைஸ் பண்ணுங்க. என்ன வேணுங்கிறத எழுதுங்க. சில சமயங்களில் நிறைய பேர் ஆக்சுவலா இந்த பழக்கம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. அதாவது என்னென்ன பண்றோன்றது இல்லை, என்ன பண்ணணும், என்னென்ன சாதிக்கணும்னு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி பெரிய சிங்கர் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு. பட் அவர் ஒரு லெஜண்ட் தான். பட் ஆனா எப்படியாவது நான் வந்து தலைவருக்கு பாடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனா அது அப்பா குரல் வந்தாலும் நான் தான் பாடிக்கிறேங்கிறது வந்து நான் யோசிச்சு சந்தோஷப்பட்டுருந்தேன். ஸோ அது வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுது. நான் எப்படியாவது ரஜினி சார் பாடணும், எப்படியாவது ரஜினி சார் பாடணும்னு. நான் எப்படியாவது ரஜினி சார் கூட நடிக்கணும்ன்றத மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை எப்படியோ ஒரு நாள் நடத்தணும்னு நினைக்கிறேன். பாப்பா, அவர் இன்னும் படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. எங்கேயாவது ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு போய் ரஜினி சார் கூட நடிக்க வச்சாங்கன்னா அதுவும் எனக்கு என்னுடைய என்ன சொல்றது, நான் யோசிச்சதை நிஜமாக்குறது தான் எனக்கு வந்து ஒரு முழு சந்தோஷம் இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்பர் 1 வந்து டிசைட் வாட் யூ வாண்ட். ஓகே. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா விஷுவலைஸ், அதை வந்து டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்க. நம்பர் 3 வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ நீங்க வந்து
நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம அன்னன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை வந்து செய்யணும். எனக்கு வந்து நான் ரொம்ப லேசி. நான் வந்து சில சமயங்கள் அது மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பட் இப்பெல்லாம் வந்து அதை இன்னைக்கு கூட இந்த வீடியோ போடலாமான்னு யோசிச்சு பரவாயில்ல இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு நான் வந்து மைண்ட்ல வச்சேன். ஸோ அதுதான் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன். அப்புறம் டேக் ஆக்ஷன். ஸோ அதை வந்து எழுதுறோம்ல, அது வந்து எழுதுறது மட்டும் இல்லை, டு டூ லிஸ்ட் எழுதுறோம்னா அந்த டு டூ லிஸ்ட் வந்து மேக்சிமம் நம்ம எவ்வளவு முடிக்க முடியுமோ அதை முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அன்னைக்கு தூங்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தூங்குவோம். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ட்ரஸ்ட் அண்ட் பி கிரேட்ஃபுல். அதாவது சம்டைம்ஸ் யூ ஒன்ட் சி ரிசல்ட்ஸ் இமீடியட்லி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் அதுக்காக நீங்க வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 1 வாரம் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாம், 4 வாரம் 5 வாரம் கூட எடுக்கலாம். இட்ஸ் ஓகே. பட் ஆனா நீங்க பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். ஸோ ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் வாட் யூ வாண்ட் டு டூ இன் லைஃப். கண்டிப்பா பாரதியார் சொன்ன மாதிரி, அதாவது கனவு மெய்ப்பட வேண்டும் சொன்னார்ல, கண்டிப்பா கனவுகள்லாம் மெய்ப்படும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் உங்க லைஃப்ல எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வித்தியாசமான ஒரு வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா இது ஏதோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Until then, it's bye from UAE.